கார்த்திகை தீபம் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யா ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு தீபாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரம்யா ஒரு வகையில் மனசு மாறுறதா இருந்தாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யா அவங்க எப்படியாச்சும் இந்த ரம்யாவை நம்ம வீட்டோட அடுத்த மருமகளை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானை தான் இந்த ரம்யா சிக்கியிருக்காங்க. எப்படியோ கார்த்திக்குடைய லைஃப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு இருந்திருக்கு, ஆனால் உங்கள் வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தீபா அப்படின்னு சொல்லி இந்த ரம்யாவுடைய மனசை மாற்றிடுறாங்க. ஸோ அப்போது நம்ம தான் கார்த்திகேத்த ஜோடி அப்படின்னு சொல்லி அந்த தீபா தான் நம்ம லைஃப்பை இப்போது வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யா தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ரவுடி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போது தீபா ரோட்டில் கார் வர்றது கவனிக்காமல் ஒரு காரில் போய் இடிச்சிட்றாங்க. அந்த கார் தீபா மேலே இடிச்சிருது. தீபா அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பயங்கர ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கார்த்திக் கம்பெனியில் பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சடனாக ஒரு கால் வருதுங்க. அப்போது தீபாவுக்கு, உங்கள் மனைவி தானே தீபா, உங்கள் மனைவிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அப்போது தீபாவை தேடி கார்த்திக் ஓடுறாரு. ரம்யா கிட்ட 1 hour லீவ் கேட்டுட்டு ரம்யாவும் அப்போது கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ ஆகியிருக்கு, அவள் சாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப திமிராக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனியில். தீபா நல்லபடியாக பிழைச்சி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறக்காமல் தீபாவுக்கு காட் பிளஸ் சொல்லு.